இங்கே முதலாவதாக அந்த இடம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறது, எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அதை தெளிவாக சொல்லிவிடுகின்றான். இன்ன அவ்வல பைத்தின் உலிஹ லின்னாஸி லல்லதீ பிபக்கத்தன் முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன் என்று சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். ஆக இங்கே எதற்காக மக்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இறைவன் சொல்கின்றான். அவ்வல பைத், நிச்சயமாக மனிதர் அனைவர்களுக்கும் இறைவனை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் என்னது? இங்கேதான் இருக்கிறது என்றால் மக்கா என்று சொல்லப்படுகின்ற மக்காவில் இருக்கிறது. மக்கா என்பது அரபுலகத்தின் ஹிஜாஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம். அப்போ மக்கா என்பதை திருக்குர்ஆனில் அல்லாஹ் மக்கா என்று பயன்படுத்துகிறான். இது இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். ஆக ஏன் மக்கா? ஒன்று, இது முதல் ஆலயம், ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட, இந்த மண்ணில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் என்று சொல்லிவிட்டு இறைவன் விட்டு விடவில்லை. இங்கே இதுதான் நம்மிடம் இது எதிர்பார்க்கின்ற இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இந்த தலைப்பை மறுபடி நான் உங்களை நினைவுபடுத்துகிறேன். இது ஹஜ்ஜிற்கான வழிமுறைகள், மனாசிக் என்று சொல்லப்படுகின்ற வழிமுறைகளை குறித்தானது அல்ல. இந்த உரை என்பது ஹஜ் நம் வாழ்வில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றம் என்ன என்பதை குறித்து. ஒரு இடம் குறிப்பிடப்படும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அதில் 2 அடைமொழிகளை சொல்கின்றார். அந்த மக்கா எப்படிப்பட்டது? ஒன்று, அருள் நிறைந்தது, பக்கத்தன் முபாரக்கன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். முபாரக்கான ஒரு இடம், அருள் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்கின்றார். அந்த அருள் நிறைந்த இடம் என்றால் என்ன என்பதை குர்ஆன்ல இன்னொரு இடத்தில் விளக்குகின்றான். அது அங்கே செல்பவர்களுக்கு அமைதியை கிட்டும், அமைதி ஏற்படுத்திவிடும், மனம் அமைதி அடையும். அப்போ அருள் என்பது மிக அதிகமான விளக்கம் சொல்லப்படுகின்ற வார்த்தை இல்லையா? அருள் நிறைந்த இடம், அமைதி அளிக்கின்ற இடமாக அது இருக்கிறது.